நீதிமொழிகளின் புஸ்தகம். எல்லா வேத புத்தகம் வைத்திருக்கிறவங்க எல்லாரும் தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் சங்கீதத்துக்கு அடுத்து இருக்கும், நம்ம சொல்லிடுவோம். ஆமாம், 3வது அதிகாரம் 33வது வசனம். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். கைகளை உயர்த்தி, நான் சொன்ன கைகளை உயர்த்தி. சரி, நீதிமானின் வீட்டில் கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படிங்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக. கடந்த நாட்களிலே ஆண்டவரே 7 மாதம் முடிகிறது, 8வது மாதம் பிறக்கிறது, அதனால் இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நான் என்ன வார்த்தை ஆண்டவரை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை நினைவுபடுத்தினார். அந்த வார்த்தையை தேவ சமூகத்தில் தியானித்து இதை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. சீசர்கள் ஆண்டவரிடத்தில் வாங்கி அதை ஜனங்களுக்கு விளம்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 மீன் 5 அப்பம் அதை இயேசுவினிடத்தில் வாங்கி ஜனங்களுக்கு விளம்பின போது ஜனங்கள் அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்களாம். கர்த்தரிடத்திலிருந்து நம்ம வாங்கி கொடுக்கிற ஒவ்வொன்றும் அது நமக்கு திருப்தியை உண்டு பண்ணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமானின் வீட்டில் கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஆண்டுடைய வசனத்தை தியானிக்க பரிசுத்த ஆவியான கிருபை செய்வாராக. இந்த வாசித்ததான இந்த வேத பகுதியை கொஞ்சம் கவனித்து பாருங்க. 2 நபர்களை குறித்து, 2 வீட்டை குறித்து ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அது என்ன? ஒன்று தோத்திரம், துன்மார்க்கனுடைய வீடு. ஒன்று துன்மார்க்கன், இன்னொன்று நீதிமான். ஆமாம், துன்மார்க்கனுக்கும் வீடு இருக்குது, நீதிமானுக்கும் வீடு இருக்குது. அப்படியாக்கும் இருக்காக்கும். சரி, துன்மார்க்கனுக்கு வீடு இருக்கிறது, நீதிமானுக்கும் வீடு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடு இல்லைன்னு சொல்ல முடியாது. சில வேளைகளில் நீதிமான்களுக்கு கூட வீடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் துன்மார்க்கர்களுக்கு என்ன செய்யுது? வீடு இல்லை, வீடுகள் இருக்கிறது, நிறைய வீடுகள் இருக்கிறது. தோத்திரம். துன்மார்க்கமாய் வாழ்கிறவங்க, ஆமாம், உலகத்துக்குள்ளாக ஒத்த வேஷம் தரித்து கொண்டு உலகத்தாரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆமாவா இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. குடிக்கிறவங்க, வெறிக்கிறவங்க, மோசமான வாழ்க்கை வாழ்வாங்க. அவங்க நம்ம பார்வையில் எப்படி இருப்பாங்கன்னா நல்லா இருக்கிறது போல இருப்பாங்க. அவங்கள பாருங்க, நகை நட்டெல்லாம் போட்டு தோத்துற எத்தனை வீடு வாடகை கூட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு வீட்டை கட்டுறதுக்கு நாம் படுற பாடு. ஸோ அந்த ஒரு வீட்டையும் கட்டிட்டு நாம் படுற பாடு என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒரு வீட்டை கட்டுறதுக்கு ஒரு பாடு, அந்த ஒரு வீட்டை கட்டிட்டு நாம் படுற பாடு இருக்குதே அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். தோத்திரம். நீங்கள் அந்த பாடுபட்டாலும் நீங்களாவது ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு அது கூட இல்லையே அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, தோத்திரம், வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வீடு வாசலை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை தெய்வ பிள்ளைய உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இல்லையா அப்படின்னா ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டை கட்ட உதவி செய்வார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிற வீடு போதும் பாஸ்டர். நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் எப்போவுமே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை தாங்க அப்படின்னு கேளுங்க. எங்களுக்கு ஒரு சின்ன வீட்டை தாங்கன்னு சிறுசிலேயே இருக்காதீங்க. கொஞ்சம் நம்ம மனசு என்ன செய்யட்டும், பரந்த மனசாக காணப்படட்டும். நம்ம சொந்த பந்தங்கள்லாம் வந்தால் இருக்கணும்ல. சொந்த பந்தம் இருக்கணுமா இருக்காத? எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறான், நமக்கு என்ன? நான் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன வீடு கிடச்சா போதும் அப்படியெல்லாம் இருக்காதுங்க. நல்ல ஒரு வீட்டை கட்டுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. நீதிமான் விரும்புகிறது அது அவனுக்கு அருளப்படும் என்று வேதம் சொல்லுது. நான் சொல்ல, இந்த 8வது மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் விருப்பப்படுறீங்களோ, எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க, ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அப்படின்னா 1ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆமாம், வீடு மட்டும்தான் 2. ஆமாம், ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அப்படின்னா ஒன்று. ஆமாம், சம்திங் ராங்காக நினச்சிட கூடாது, போட்டுருவாராக்கும். ஆமாம், கழுதை மட்டும் தடுக்கலைன்னா நீ செத்த அப்படிங்காரு. யார்கிட்ட? பிழையாமிட்ட. சில வேளைகளில் பரிசுத்தாவியான நம்மளை தடுத்துக்கிட்டு இருக்காராக்கும். அவ்வப்போது வேண்டாம் வேண்டாம், இந்த வருஷமும் இருக்கட்டும். பைபிள் அப்படி தான் சொல்லுது, இந்த வருஷமும் இருக்கட்டும். தோத்திரம். பார்க்குறேன், இல்லைனா
நான் உங்கள் கூட நின்றுறேன். என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? அல்லேலூயா, தோத்திரம். நம்ம தான் தீர்ப்பெடுப்போம். தோத்திரம். அவள் பேசுறதுக்கு, அவள் செஞ்ச சோழிக்கு இது வேணும் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆவியானவர் அப்படி பார்க்கிற தேவன் அல்லவே அல்ல. போகட்டும். இங்கே பாருங்க, 2 மனிதர்கள் 2 வீடை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒன்று துன்மார்க்கனுடைய வீடு, இனி ஒன்று நீதிமானுடைய வீடு. நம்ம பார்க்கும்போது அவன் நல்லா இருப்பது போல நம்முடைய பார்வை அப்படி காணப்படுகிறது. அவங்க நல்லா இருக்கிறாங்க, எத்தனை வீடு, எவ்வளவு வசதி வாய்ப்பு, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அந்த வீட்டை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதியிருக்கிறார், துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் அங்கே இருக்குமா. ஆமென். கர்த்தருடைய சாபம் அங்கே. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட நபர்களை உட்கார்ந்து கொஞ்சம் பேசி பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, நிம்மதியே இல்லை பிரதர், சமாதானம் இல்லை பிரதர். நம்ம ஐயா எத்தனை பெரிய ஆளுங்க, ஓனருடைய பஞ்சாயத்தெல்லாம் தீர்த்திருக்காரு தெரியுமா? இல்லைன்னு சொல்லுங்க. சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை அப்படிங்கிறாங்க. எதுக்கு நைட்டில் போய் கிளப்பில் போய் குடிச்சுக்கிட்டு திரியிறாங்க அப்படின்னா சமாதானம் இல்லை, நிம்மதியாக இருக்க முடியல, வீட்டுக்கு போக முடியல அப்படிங்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது ஏன் அப்படின்னா அவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருப்பது போல நம்முடைய பார்வையில் காணப்படலாம். ஆனால் தோத்திரம், அங்கே என்ன இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் நீதிமானின் வீட்டையோ அவன் வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அவன் வீட்டில் சாபம் இருக்குது, நம்ம வீட்டில் கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் சில வசனங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவரை போல ஆசீர்வதிப்பதில் இந்த உலகத்தில் சிறந்தவங்க வேறு யாருமே கிடையாது. இதுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் என்ன இப்படி ஆள் சொக்கி போய் உட்கார்ந்துருக்குது? ஆமாம், இதுக்கெல்லாம் நம்ம ஆண்டவரை உண்மையை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரை போல நம்மை ஆசீர்வதிப்பு இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லைங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஆளுகையை கர்த்தர் கொடுத்தாராம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஆதியாகமம் 9ஆவது அதிகாரத்தில் 1ஆவது வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் நோவாவையும் நோவாவினுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஆதியாகமம் 12ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமுடைய மனைவியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம் இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டு. அப்படின்னா என்ன? ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு காரியம் இருக்குமானா அது உங்களை என்னை ஆசீர்வதிப்பது மட்டும்தான். நீங்கள் இப்படி இவ்வளோ ஆர்வமாக கேட்கறது நினச்சா கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்குவோம். கையை வைத்து சொல்லுங்க. ஆண்டவருடைய பிரியம், ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பாரானால் நிச்சயமாகவே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய பிரியம் என்ன அப்படின்னா உங்களை என்ன செய்யணும்? ஆசீர்வாதம். நம்ம வேணா தடுப்பாங்க. ஒரு முறை இயேசு கிறிஸ்து தோத்திரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது சிறு பிள்ளைகள் எல்லாம் அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்து எப்படியாவது அவர் தொட்டு என்ன செய்யட்டும், ஆசீர்வதிக்கட்டும்னு விருப்பப்படுறாங்க. பேரண்ட்ஸ் விருப்பப்படுறாங்க. இப்போ கொண்டு வந்த போது நம்ம ஆளுகளை என்ன செய்றாங்க? சீசர்கள் என்ன செஞ்சாங்களாம்? தடம் பண்ணினார்களாம், தடை பண்ணினார்களாம், அதட்டி தடை பண்ணுகிறாங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து பரவாயில்ல, நமக்காக உதவி செய்கிறாங்க ஐயா அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. வேதம் சொல்லுகிறது, அவர்களை சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்க. அல்லேலூயா. அந்த பிள்ளைகளை கொண்டு வந்தோடனே கர்த்தர் பிள்ளைகளை நினைஞ்சாராம். நான் சொல்றேன், நம்ம மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. ஆமென். நீங்களும் நானும் மட்டுமல்ல நம்ம பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஏன்னா கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம், அது அவரால் வருகிற பலனு, அவர் கொடுத்தபடினாலே. ஆமென். அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். அதனால நமக்கு ஆண்டவரை குறித்த ஒரு தெளிவு இருக்கணும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், என் வாசஸ்தலத்தை தோத்துறோம். நமக்கு என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு 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 கண்ணோட்டம் நமக்கு இல்லை. அதனால தான் ஆபிரகாம்கிட்ட அடிக்கடி கர்த்தர் வாக்கு பண்ணும் போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்வார், உன் கண்களை என்ன செய்ய ஏறெடுத்து பாரு. சும்மா கீழேயே பார்த்துக்கிட்டு இருக்காது, துன்மார்க்க வீட்டையே பார்த்துக்கிட்டு அவனை இவனையும் பார்த்துக்கிட்டே இருக்காத. ஆமாம், பன்னியை குறித்து அடிக்கடி சொல்லுவாங்க. பன்னி தான் எப்பவுமே என்ன செய்யுமா? கீழேயே பார்த்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கீழே பார்க்கிறவர்கள
மேலே பார்க்குற கண்ணை கொஞ்சம் மேலே ஏறிட்டு பாரு, அவர்கிட்ட சகலமும் இருக்குது. என்ன இருக்குது? வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, பூமியும் நிறைவும் கர்த்தருடையது. அப்படின்னா என்ன? தோத்திரம். ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலும் பெருசாக கேளுங்க. அவர் கொடுப்பதற்கு அவர் போதுமானவர். அவர் தயாள பிரபுங்க. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சங்கீதங்க புஸ்தகம் 92வது சங்கீதம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல என்ன செய்வானா? வளருவான். அப்ப கர்த்தர் ஒரு மனிதனை பார்க்கும்போது எப்படி பார்க்கறான்னா, நீதிமான் செழித்திருக்கணும். எதுல? ஆசீர்வாதத்தில் செழித்திருக்கணும். ஆமென். வசதி வாய்ப்புல அவன் செழித்திருக்கணும்னு கர்த்தருடைய இருதயத்தின் விருப்பம். அதனால தான் ஆசீர்வதிப்பதை எனக்கு பிரியம். கர்த்தர் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கும் போது என்ன நடக்குது? நீதிமொழிகள் 10:22 இப்படி சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு கூட என்ன செய்ய மாட்டாரா? கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அங்க ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க இப்படி இருந்தா பெற்றுக்கொள்ளவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அங்க ஐஸ்வர்யம் என்ன செய்யுமா? கர்த்தர் ஐஸ்வரியத்தை கொடுப்பார், ஆனால் அதனோடு கூட வேதனை இருக்காது. அப்ப ஆண்டவர் கொடுத்தா அது ஐஸ்வர்யமாக மாறுகிறது. எப்படி? வேதத்தில் வாசித்து பாருங்க. 26 ஆதியாகமம் 26:13 வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமம் 26:13, அவன் ஐஸ்வர்யவானாய் ஆகி விருத்தி அடைந்து மகா பெரியவனாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவன் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அது என்னவா மாறுதுன்னா, வர வர என்னது? ஒரு விருத்தி, ஐஸ்வர்யம் அங்கே பெருகி கொண்டே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமா, ஐஸ்வர்யம் பெறுகிறது. இன்னும் வசனத்தை உங்களுக்கு நிலைநாட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதிமானுடைய வீட்டிலே அங்கே அதிக பொக்கிஷம் இருக்கும். அங்க கவனிங்க, நீதிமானுடைய வீட்டில் என்ன இருக்குமா? என்ன இருக்குமா? பொக்கிஷம் இருக்குன்னு சொல்ல. அதிகமான பொக்கிஷம். இதெல்லாம் எதுக்கியா சொல்றீங்க? வர்றேன் பின்னாடி. ஆமா, அதிகமான பொக்கிஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 24:35 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தோத்திரம். ஆதியாகமம் 24:35, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறாரு, ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் ஏராளமாய் கொடுத்திருக்கிறாரு. இங்கே ஒரு சொல்லப்படுகிறது. ஏன்னா நீதிமானுடைய வீட்டில் பொக்கிஷங்கள், அதிகமான பொக்கிஷங்கள் இருக்கும் அப்படின்னு இருக்குது. அப்போ ஆபிரகாமியாகிய அந்த நீதிமானுடைய வீட்டில் கர்த்தர் வெள்ளியும் பொன்னையும் கர்த்தர் கொடுத்தாராம். வேலைக்காரரும் வேலைக்காரிகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் மிகுதியாய் கர்த்தர் கொடுத்தாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்ல வருகிறேன் கவனிங்க. தோத்திரம். நீதிமானுடைய வீட்டை கர்த்தர், வாசஸ்தலத்தையோ கர்த்தர் என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்கள் இருக்குதா? இந்த பொக்கிஷங்கள் இருக்குதா? வசனம் சொல்லுது, நீ அநேக ஜாதிகளுக்கு கொடுப்ப, ஆனா நீ என்ன செய்ய மாட்ட. இது கர்த்தர் சொன்ன வார்த்தைங்க. நம்புறீங்களா? நம்புறீங்களான்னு கேட்டேன். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. இப்போ அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில காணப்படுதா, இல்லட்டா நேர் எதிர்மாறா காணப்படுதா? துன்மார்க்கர் வீட்டில் சாபம் இருக்கும், ஆனா நீதிமானுடைய வீட்டில் வாசஸ்தலத்தையே கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவன் வீட்டில் பொக்கிஷம் இருக்கும், அவன் செழித்திருப்பான் அப்படின்னுலாம் வேதம் சொல்லுது. நம்முடைய தேவன் ஒரு நாளும் பொய் சொல்லுகிற தேவன் அல்லவே அல்ல. அப்போ நீதிமான வீட்டில் என்ன இருக்கணும்? பொக்கிஷம் இருக்கணும். நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க. நீதிமான் பனையை போல செழித்திருப்பான் அப்படின்னு. அப்போ இந்த தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம்லாம் நமது வீட்டில் வந்து இருக்கணும், தங்கணும்னு கர்த்தர் விருப்பப்படுறாரு. ஆமென். ஆமாம், நம்ம வீட்டில் வந்து இந்த பொக்கிஷங்கள், இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து தங்கணும்னா கர்த்தர் நம்மகிட்ட ஒரு 3 காரியத்தை எதிர்பார்க்கிறாரு. நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ள கர்த்தர் அல்லவே. ஒன்று புரிஞ்சுக்கிடணும். நான் அடிக்கடி உங்களுக்கு நினைவுபடுத்துகிற ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினாரா இல்லையா? அப்படின்னா ரட்சித்தார்.
400 வருஷம் அடிமைத்தனத்தின் நுகத்தை கர்த்தர் முறித்தார். அவர் முறிக்கும் போது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால அவங்க விடுதலையாக்கப்பட்டாங்க. இப்போ நீங்களும் நானும் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம். நமக்கும் ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார். ஆமாவா இல்லையா? இப்போ அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலே ரட்சிப்பை கொடுத்த, வெறும் ரட்சிப்பை மட்டுமல்ல, பொன்னும் வெள்ளியும் விளைகிற கானான் தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். அப்படின்னா ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? வாக்கு பண்ணாரு. ஒரு தெய்வ பிள்ளை விடுதலையாக்கப்படுவது, ரட்சிக்கப்படுவது வெறும் ரட்சிப்பு மட்டுமல்ல ரத்தம் நமக்கு கொடுக்கிறது, அதற்கு அடுத்து பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா ஒரு சிலர் சொல்றது போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த உண்ணவும் உடுக்கவும் உனக்கு இருந்தா போதும். சரி, பிள்ளைக்கு கல்யாணம் வச்சாச்சு, 10 பவுன் கேட்குறான், 15 பவுன் கேட்குறான். என்ன செய்ய? இங்கே 2 பவுன் அங்கே 2 பவுன் அப்படி கேட்டு வாங்குவோமா? எப்படி வாங்க முடியும்? நாங்கள் உங்கள்கிட்ட வந்து 2 பவுன் கேட்டேன்னா பாஸ்டர் கொடுத்துருவேன், ஆனால் பேங்கில் இருக்குது, அதை திருப்புறதுக்கு பணம் எங்கிறது வர? ஏதாவது புரிகிறதா? அது எதற்காக சொல்லப்பட்டது? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம், உண்ணவும் உடுக்கவும். அப்படின்னா ஒரு ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுக்கு கர்த்தர் சொல்றாரு, இது வேணும் அது வேணும்னு ஓடி தெரியாத, உனக்கு உண்ணவும் உடுக்கவும் இருந்தா அது உனக்கு போதும். ஏன்னா நீ என்னுடைய ஊழியக்காரன், உனக்கு என்ன தேவைங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆமே, நீங்கள் வேதத்தை நல்லா வாசிக்கிற தியானிக்கிற தெய்வ பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் பார்த்தா தெரியும், கர்த்தர் எல்லாருக்கும் வாக்கு பண்ணி ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. கொடுக்க மாட்டாரா? 12 கோத்திரம் 11 கோத்திரத்துக்கும் தேசத்தை பங்கிட்டு கொடுப்பான் யோசுவா. 11 பேருக்கும் எப்படி சீட்டு போடுவாங்க. சீட்டு போட்டு யாராருக்கு எந்த பகுதி, அந்த பகுதியெல்லாம் அவங்களுக்கு அது சொந்தமாக மாறிக்கொள்ளும். 11 கோத்திரத்துக்கும் கொடுத்துருவான். லேவி கோத்திரத்துக்கு மட்டும் பங்கு கிடையாது. அவன் கர்த்தர்ட்ட போய், என்ன ஆண்டவரே எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க, எனக்கு நான் தான் உன் பங்கு என்ன? கர்த்தர்ட்ட போய் கேட்குறான், நானே உன் பங்கு அப்படிம்பாரு. அப்படின்னா உம்மை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்ய? வளையங்குத்தாகுமா? சரம்பின் ஆகுமா? வெடி உருட்டாகுமா? ஹலோ, உம்மை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன ஆகும்? ஒரு காய்கறி வாங்கத்தான் ஆகுமா? ஏதாவது ஆகுமா அப்படின்னு கேட்டால், இருக்குடா இருக்கு, பொறு கொஞ்சம் பொறு அப்படின்னா, நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுறீங்கல்ல அப்படின்னா என்ன செய்ய? 10ல் 1 லேவியனுக்கு போய் கொடு அப்படிங்காரு. 10ல் 1. ஆமாம், எத்தனை பேர் கொடுக்கணும்? 11 கோத்திரமும் கொடுக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்? 10ல் 1 கொடுனா 10 ரூபா உங்களுக்கு. என்ன ரேவதி? 10. இப்போ 10ல் 1 கொடுத்துட்டா உனக்கு எத்தனை? பரவாயில்ல, மேக்ஸில் நீங்கள் இப்போ பயங்கரமாக இருக்கீங்க கணக்கில். ஆமாம், 10ல் 1 கொடுத்தா 9 உங்ககிட்ட இருக்குது, 1 எனக்கு. இப்போ 11 பேரும் கொடுத்தாங்கன்னா உங்ககிட்ட 10 ரூபா இருக்குது. 10ல் 1 கொடுத்தா 9 ரூபா இருக்குது. இப்போ 11 பேரும் கொடுத்தா என்கிட்ட எவ்வளோ இருக்குது? அதான் சொன்னார், நான் தாண்டா உனக்கு பங்கு. நான் உனக்கு சொந்தமாக பங்காக இருந்தா, ஆமாம், அவங்க கொடுக்கறத விட, அவங்ககிட்ட இருக்கிறத விட உனக்கு ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கும் சில பேர் பொறாமப்பட்டு பேசுகிறாங்க. ஓட்ட சைக்கிளில் வந்தார், நாங்கள் பார்க்க ஓட்டிக்கிட்டு போனார். ஓட்ட சைக்கிளில் போன, இன்றைக்கி காரில் புருன்னு போகிறாரு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஹெலிகாப்டரே கொடுப்பாரு, வாங்க வாங்க. எதுக்கு? ஊழியத்துக்கு வரமாட்டேங்களே. 2 மிஷினு 3 மிஷினை கூட நான் பார்த்துருவேன். 2 ஆஃபீஸு 3 ஆஃபீஸை கூட பார்த்துருவேன். இங்கே கான்ட்ராக்ட் எடுப்பேன், அங்கே கான்ட்ராக்ட் எடுப்பேன், அங்கே பில்டிங் கான்ட்ராக்ட், இங்கே பில்டிங் எல்லாம் செய்வேன். ஆனால் இதுக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் படுற லோலத்தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோமே, நீங்கள் படுற கொடுமையை தான் நாங்கள். ஹலோ, இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம், நான் சொல்கிறேன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளை, சிறு ஊழியமோ பெரிய ஊழியமோ கர்த்தருக்கு ஊழியம் செய்ய.
ஆமாம், எவ்வளோ நாள் இந்த பூமியில் இருப்போம்னு நமக்கு தெரியாது. ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. ஆமாம், ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்குது. அழைக்கப்பட்டவங்க தான் செய்யணும் கிடையாது, ஏற்படுத்தப்பட்டாலும் நீங்கள் என்ன செய்யணும், அதை செய்யணும். ஏன்னா தோத்திரம், ஆண்டவருக்கு கொடுத்த அழைப்பு ரட்சிப்பே கர்த்தருடைய பணியை செய்வதற்காகத்தான். ஆமாம், குடும்ப சூழ்நிலையை கஷ்டத்தையே சொல்லிக்கிட்டு ஆமாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாமல் இருந்தா ஒரு நாள் என் ராஜா வருவார், அன்றைக்கு கணக்கு கேட்பாரு. ஆமாம், ஏன்னா தாளந்தை கொடுத்துட்டு போனவர் திரும்பி வந்து என்ன செய்கிறாரு, கணக்கு கேட்ப. நம்மகிட்ட என்னென்ன கொடுத்தாரோ அத்தனைக்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார். நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவித்தே ஆகணும். கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நீதிமானின் வாசஸ்தலத்தை கர்த்தர் என்ன செய்றாரு, ஆசீர்வதிக்க. இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நம்மகிட்ட ஒரு 3 காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? 1, நான் நீதிமான் என்று நம்பணும் அல்லது விசுவாசிக்கணும். என்னதுங்க? அப்படி இல்லை, நான் நீதிமான் அப்படின்னு சொல்லுங்க. ஆமாம், நான் நீதிமான் அப்படின்னு நீங்கள் நம்பணும், விசுவாசிக்கணும். 2வது காரியம், தேவனின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எதுக்கு முக்கியத்துவம்? அப்பா சொன்னார், அம்மா சொன்னார் அப்படின்லாம் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். 3வது காரியம், தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளணும். 3வது, தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளணும். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாசஸ்தலத்தை என்ன செய்வார், அப்போ நீங்கள் செழித்து இருப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ முதல்ல காரியம் என்ன அப்படின்னா தோத்துறோம், நீங்கள் நீதிமான் என்று சொல்லி என்ன செய்யணும், நம்பணும். அதுதான் பெரிய பிரச்சனை. நீங்கள் யாரு? நீங்கள் யாரு? தோத்துறோம். நம்ம வாயிட்டு சொல்லிடுறோம். இப்படி சொன்னதுனால நிறைய வேளைகளில் நமக்கு அதன் மேலே என்ன வர மாட்டேங்குன்னா, ஒரு நம்பிக்கை வருவதில்லை நமக்குள்ள. ஏன்னா பிசாசானவன் எவ்வப்போதும் நம்ம இடத்துல வந்து அவன் நம்முடைய கடந்த கால காரியத்தை நினைவுபடுத்தி நம்முடைய இருதயத்தை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். தாவீது அநேக சங்கீதங்களை பார்க்கும்போது தோத்திர, இளவயதில் செய்த பாவங்களை நீ நினையாதிரும் அப்படிமா. படிச்சிருக்கீங்களா? படித்தா தெரியும், பைபிள் படித்தவங்களுக்கு. நான் பைபிள் படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். தோத்திர, இளவயதின் பாவங்களை நினையாதிரும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவனுக்கு வருகிற பிரச்சனை, அவனுக்கு வருகிற போராட்டங்கள், அவனுக்கு வருகிற துன்பங்கள், துயரங்களை பார்த்து ஒரு வேளை தோத்திரம் இதனால் தான் இருக்குமோ, கடந்த நாட்களிலே காலங்களில் நான் செய்த பாவத்தினால் தான் இது சம்பவிக்கிறதோ என்று சொல்லி அவனுடைய மனசாட்சி என்ன செய்கிறது, காயப்படுது. காரணம் என்ன? பிசாசு தந்திரமா என்ன செய்கிறான், தாவீதே இதனால தான் உனக்கு பிரச்சனை, இதனால தான் உனக்கு இந்த போராட்டம், இதனால தான் தரித்திரம், இதனால தான் கர்த்தர் உன்னை கைவிட்டாரு, இதனால தான் நீ கஷ்டப்படுற, நீ உபத்திரவப்படுற, வேதனை அனுபவிக்கிற வனாந்தர வாழ்க்கை இதுதான், இதனால் தான் என்று சொல்லி அநேக முறை அவனுடைய உள்ளத்தில் சிந்தனைகளை பிசாசு சொல்லுகிறபடினாலே தாவீது தேவ சமூகத்தில் நினைவு கூர்ந்து சங்கீதம் பாடுகிறான். என்ன? தேவனே இளவயதின் பாவங்களை நினையாதிரும். ஆனால் வசனம் சொல்லுது தோத்திரம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ. அல்லேலூயா. முதுகுக்கு பின்னாக நான் போட்டேன் அப்படிங்காரு. இனி கர்த்தர் நான் அதை நினைப்பது இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னுடைய கடந்த காலங்கள், உன்னுடைய கடந்த கால பாவங்கள் எதுவா இருக்கட்டும், எப்பேற்பட்ட பாவமா இருக்கட்டும், தோத்திரம் எல்லாவற்றையும் கர்த்தர் நான் மன்னித்து மறந்து விட்டேன்னு கர்த்தர் சொல்றாரு. இனி நான் அதை நினைப்பதில்லை. பிசாசுனுடைய தந்திரம் என்ன? அதைத்தான் அடிக்கடி வந்து நினைச்சுவான். நமக்கு சில வேளைகளில் சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது, சில போராட்டங்களை சந்திக்கும், இதனால இருக்குமா, இதனால இருக்குமா, நமக்குள்ள எண்ணங்கள். ஏன்னா அப்படித்தான் கொள்ளுவான். ஏன்னா வருகிற பிரச்சனை அப்படி, வருகிற போராட்டங்கள் அப்படி. அவன் வேலை எப்போவும் நம்மளை காயப்படுத்துறது. எவன் வேலை? ஆமாம், வேதத்தில் சகரியா புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யோசுவா அப்படிங்கிற ஒரு மனுஷன் ஆசாரியன். அவன் ஆசாரியனாக இருக்கிறான். அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக கர்த்தருக்கு முன்பதாக நின்றுக்கிட்டு இருக்கிறான். என்ன வஸ்திரங்க? என்ன வஸ்திரங்க? அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டு இருக்கு. அந்த அழுக்கு வஸ்திரத்தை கொஞ்சம் கீழே உள்ள பகுதி சொல்லப்படுது, அது பாவம் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன? கர்த்தருடைய பணியை செய்கிறான், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறான். ஆனால் அவன் எப்படி இருக்கிறான்? பாவத்தோடு இருக்கிறான். பாவத்தோடு நிறைய வேதத்தில் சில நபர்களை சொல்ல, ஏசாயா கூட மற்றவர்களுக்கு தீர்க்கதரிசியாக இருக்கிறான், மற்றவர்களை சுட்டி காட்டுகிறான். ஐயோ ஐயோன்னு சொல்கிறான், குடிக்கிறவனுக்கு ஐயோ, வழிபோக்கனுக்கு ஐயோ, எல்லாமா சொல்லி வருகிறான். ஆனால் கர்த்தரை அவன் தரிசித்த போது, கர்த்தரை பார்த்தபோது, ஐயோ நான் அதமானேன், அசுத்த
உதடுள்ளவன். அல்லேலூயா. இவ்வளவு குறை, இவ்வளவு பாவம் எனக்குள்ள இருக்குதுன்னு புலம்புறான். எப்போவுமே நம்ம தனித்து பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கும். தேவ சமூகத்தில் கிட்டி நெருங்கும் போது தான் நம்முடைய தவறுகள், நம்முடைய குறைகள் வெளிப்படும். நிறைய வேளைகளை நம்ம என்ன செய்யணும், அடுத்தவங்க பாவத்தை, அடுத்தவங்க காரியத்தை தான் நம்ம சுட்டி காட்டுகிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம குறை எப்போ தெரியும்னா, தேவ சமூகத்தில் கிட்டி சேரணும். எந்த ஒரு மனுஷி கர்த்தரண்டை கிட்டி சேருகிறாளோ, சேரும்போது தான் தன் தவறுகள் உணர்த்தப்படும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான பாவங்களுக்கு, குற்றங்களுக்கு என்னை விலக்கி, மறைவானா இது பாவம்னே எனக்கு தெரியாது. நம்ம சில வேளையில் பாருங்க பேசிக்கிட்டே இருப்போம். வேதம் சொல்லுது, மிகுதியான சொற்களினாலே பாவம் இல்லாமல். நம்ம சில வேளை பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் பேசுகிற வார்த்தையில் எத்தனை பாவம்னு சொல்லி நமக்கு தெரியுமான்னு கேட்குறேன். ஒரு வாரம் பேசியிருக்கிறீங்க, நீங்கள் பேசுகிற வார்த்தையில் எத்தனை தேவனுக்கு பிடிக்காத பாவம் உள்ளே வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம கெட்ட வார்த்தை பேசினா தான் பாவம் நினைக்கிறோம். மிகுதியான சொற்கள் கூட என்ன கொண்டு வருமா? பாவத்தை. அதனால தான் அழகாக பவுல் மூலம் எழுதுகிறார், சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டு கதைகளுக்கு. சில வேளை நம்ம பேசுகிற கதைகள் எங்கேயோ கேட்ட காரியம், எங்கேயோ கேட்ட குரல், எங்கேயோ கேட்டிருப்போம். யாரோ சொன்னது, நீ பார்த்தையா, அண்ணனை பார்த்தையா, அக்காவை பார்த்தையா, எங்கேயோ பார்த்தது. ஆமாம், நம்ம பார்த்தோமா? இல்லை, யாரோ சொன்னதை கேட்டுட்டு எத்தனை முறை சில பேரை குறித்து நம்ம குற்றப்படுத்தி இருக்கிறோம், காயப்படுத்தியிருக்கோம். அது பாவம் இல்லையா? ஹலோ, இருக்கீங்களா? காதில் வாங்கிட்டு அப்படியே போட்டு போய்கிட்டே இருக்குது. ஆண்டவரை பற்றி சொல்லு, ஆண்டவரை பற்றி பேசுனா பேசுறது கிடையாது. ஆனால் அவங்க சொன்னாங்க, பேசி முடிச்சுட்டு நமக்கு எதுக்கு, இதுக்கு என்ன பாஸ்டர்? பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க. தோத்துறோம். அவங்களால் அந்த குறையை இன்னொருத்தட்ட சொல்லலைன்னா தூக்கம் வராது. தூக்கம், நான் சொல்றேன் ரைட்டு, சில காரியத்தை நீ சொன்ன, ஆனால் அது உண்மைதான்னு உனக்கு தெரியுமா? தாவீது சொல்லுகிறான், நலமானதையும் பேசாமல் மௌனமும் ஊமையுமா இருந்தேன். நல்லதை கூட நான் பேச முடியலங்க. யோபுட்ட கர்த்தர் வந்து பேசுகிறாரு, புருஷனை போல இடைகட்டிக்கொள். ஆமாம், நீ நீதிமானா இருந்தால் இப்போ ஆமாம் என்கிட்ட பேச அப்படின்னு. அவன் சொல்கிறான், தோத்தனேன், நான் வாயை பொத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னமோ பேசினார். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் காணப்பட்டான் என்று வேதம் எழுதுகிறது. கர்த்தர் உத்தமன்னு சாட்சி கொடுக்கிறாரு. தன் பார்வைக்கு எப்படி இருந்தானா, அவன் நீதிமானாக காணப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அதனால் மற்றவர்களை குறித்து பேசுவதற்கு முன்பதாக முதல்ல யோசிக்கணும், இது பேசலாமா, பேச கூடாதா? தோத்த நம்ம பார்த்தோமா, பார்க்காத நம்ம எதுக்கு பேசணும்? நலமானதை கூட பேசாமல் இருந்தால் நீங்கள் பாக்கியவான், பாக்கியவதியாக இருப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ என்ன, முதலாவது நீங்களும் நானும் நீதிமான்னு முதல்ல என்ன செய்யணும்? நம்பணும், விசுவாசிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் வாசித்து பாருங்க. ஆமேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்களால் உண்டானதல்ல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. முதல்ல தோத்திரம் ஒன்றை புரிந்து கொள்ளணும். நீதிமானின் வாசஸ்தலத்தை தான் கர்த்தர் என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டில் வந்து தங்கணும்னா நீங்களும் நானும் முதல்ல நீதிமான்னு நம்பணும். எப்படி நம்புவது? அந்த இது சொல்லப்பட்டிருக்குது. அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், இது உங்களால் உண்டானதல்லது, தேவனுடைய தோத்திரம். அப்படின்னா என்ன? ஒரு நாளில் பாவத்தில் இருந்தோம், ஆமாவா இல்லையா? அதே பவுல் தான் அந்த எபேசியர் 2:1 சொல்றாரு, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போய் கிடந்த நம்மை அப்படிங்கிறாரு. ஒரு நாளிலே பாவ சேற்றுக்குள்ள கிடந்தோம், ஆனால் கர்த்தர் நம்மை கிருபையாய் ரட்சித்தாரு. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? தலையாட்ட சொல்லலை, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அதனால தான் வேதம் சொல்லு, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. தோத்திரம். எப்படி ரட்சிப்பு வந்தது? விசுவாசத்தை கொண்டு கிருபையினால என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த கிருபையினுடைய ரட்சிப்பு எப்படி நமக்குள்ள வந்தது? பவுல் இப்படி எழுதுகிறார் 10வது அதிகாரத்தில், ரோமர் 10:9-10 ஆகிய வசனம். என்னவென்றால் எப்படி ரட்சிப்பு வருகிறதுன்னு பாருங்க. கர்த்தராகிய இயேசுவை
அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லாஹ் கவனிங்க, இந்த ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள்ளாக மனுஷிக்குள்ளாக எப்படி வருது? கிருபையினாலே ரட்சிப்பு, உண்மைதான். அதுக்காக நம்ம எந்த கரையும் செலுத்தல, ஆமாவா இல்லையா? உங்களுக்கு உண்டான அந்த ரட்சிப்புக்காக நீங்கள் ஏதாவது கரையும் செலுத்துறீங்களா? நமக்காக ஒருவர் கல்வாரி சிலுவையிலே கரையும் செலுத்தியிருக்கிறாரு. உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்திருக்கிறாரு, பாடுபட்டிருக்கிறாரு. தோத்திரம். அப்போ என்ன செய்யணும்? அழகா தெளிவாக சொல்ல, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு. என்ன அறிக்கையிடணும்? தோத்திரம். என்ன அறிக்கையிடணும்? எனக்காக இயேசு மரித்தார், அவருடைய கல்வாரி இரத்தத்தினாலே நான் சுத்திகரிக்கப்படுகிறேன். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அப்ப எனக்காக இயேசு மரித்தார். அந்த மரித்தது எனக்காக, அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டேன். ஆமென். அதைத்தான் சொல்லுது, எனக்காக மரித்தார் நீ விசுவாசிக்கணும். நீதி உண்டாக என்ன செய்யணும்? வாயினால அறிக்கை. உன் ரட்சிப்பு வரணும், வாயினால என்ன செய்யணுமா? நீ நம்பினா மட்டும் போதாது, அதை வாயினால சொல்லணுமா? உன் வாயிட்டு என்ன செய்யணும்? சொல்லணும். இந்த ரட்சிப்பு எனக்கு எப்படி உண்டானது அப்படின்னா அந்த வார்த்தை அதுதான் சொல்லப்படுது. கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால என்ன செய்? அறிக்கை இடு அப்படின்னு இருக்குது. அடுத்து சொல்லுது, அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் இந்த விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்யும் போது கீழே சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால என்ன செய்யணுமா? அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி அறிக்கை செய்த பிற்பாடு ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த ரோமர் 5:1 இப்படி சொல்லுது. ரோமர் 5:1, இவ்விதமாக விசுவாசத்தினாலே நாம் என்ன ஆக்கப்படுகிறோம்? கையை வைத்து வழியில சொல்லுங்க. எவ்விதமாக? தோத்திரம். நான் இருதயத்தில் என் ஆண்டவரை விசுவாசித்தேன், வாயினால் அறிக்கை செய்தபடினாலே இவ்விதமாக நான் என்ன ஆகிட்டேன். அப்ப நீங்களும் நான் என்னவா இருக்கிறோம்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை பாருங்க. இருக்கும்போது அக்கிரமக்காரருக்காக மரித்தார், அரிது துணியலாம். விளங்க பண்ணுகிறான். என்ன சொல்லப்படுகிறது? இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. இவ்விதமாக அவருடைய இரத்தத்தினாலே நாம் இணைஞ்சிருக்கிறோம். ஒன்று விசுவாசிக்கிறேன், அதனால நான் நீதிமான். எப்படி நீதிமான்? அவருடைய கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இரத்தத்தினால என்ன ஆக்கப்பட்டிருக்கேன்? நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கேன், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களில் எழுதும்போது தோத்திரம், அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தையும் தோத்திரம், 2 கொரிந்தியர்ல 1:1 தோத்திரம், எபேசியர் 1:1 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரோமர்ல சொல்வாரு, பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது அப்படிபாரு. 2 கொரிந்தியர் 1:1 சொல்லும் போது பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. எபேசியர்ல சொல்வாரு, அதுலயும் பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. கையை வைத்து ஒரு சொல்லுங்க. யாருக்கு எழுதுறாரு நிருபத்தை? யாருக்கு? உங்களுக்கு, எனக்கு கிடையாது. அது பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறாரு. அப்படியா? பவுலுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஏன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடி நான் ரட்சிக்கப்பட்டோம். அப்படியே கல்வாரி இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறபடினாலே நீங்களும் நான் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறபடினாலே நீங்க யாரு? நீதிமான், பரிசுத்தவாட்டி. ஆமென். நீங்களும் நானும் பரிசுத்தவான். நான் சொல்றேன், நான் பரிசுத்தவான், நான் நீதிமான் என்று நீங்க முதல்ல நம்பணும். ஏன்னா ஆண்டவர் யாருடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார்னா நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை. ஏன்னா பிசாசு இந்த எண்ணத்தை, நம்பிக்கை நமக்குள்ள கொண்டு வரவே
விடமாட்டார். யாருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு உணர்வு சிந்தனைகள் இருக்கிறதோ அவர்கள் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வீட்டில் அதிகமான பொக்கிஷங்களை கர்த்தர் கொடுக்க வேண்டுமானால் முதலாவது நீங்கள் நீதிமான் என்று என்ன செய்யுங்க? நம்புங்க, அதை விசுவாசிங்க. எப்பொழுது அந்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில் வருமோ அப்பொழுது உங்கள் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யுங்க? முக்கியத்துவம் கொடுங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். 2 சாமுவேல் 6:11. கர்த்தருடைய பெட்டி 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம். 1 நாளாகமம் 13:14. ஆம்பளையார் பக்கத்தில் பைபிள் இல்லையோ? அவ்வளோதான் சொல்லுங்க. பாட்டு தடுமாறும் கால்களை கண்டேன்னு தான் பாட்டு படிக்கிறோம். அல்லேலூயா. அந்த வசனத்தை கவனிங்க. கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமினுடைய வீட்டில் எவ்வளோ நாள் இருந்துச்சான்? 3 மாதம் இருந்துச்சான். தோத்திரம். அந்த 3 மாதத்தில் கர்த்தர் ஓபேத்தையும் அவன் வீட்டையும் அவனுக்குரிய எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்படின்னா கர்த்தருடைய பெட்டி நிமித்தம் அப்படி இருக்குது. அந்த பெட்டியில் என்னதான் இருக்குது அப்படின்னா 3 காரியம். என்ன இருந்துச்சு? 1 மன்னா வைக்கப்பட்ட ஆமாம் அந்த பாத்திரம். 2வது என்ன அப்படின்னா, ஆமாம் கர்த்தர் எழுதி கொடுத்த உடன்படிக்கை கற்பலகை. 3வது ஆரோனுடைய துளிர்ந்த கோல். இந்த 3ஐயும் குறித்து நீங்கள் விலைக்கு சொல்லாது முடியாது. சுருக்கமாக சொல்லணும்னா மன்னா கர்த்தருடைய வார்த்தையே, கர்த்தர் எழுதி கொடுத்த தேவனுடைய வார்த்தை, ஆரோனுடைய அந்த அங்கீகரிக்கப்பட்ட துளிர்ந்த கோல் அதிகாரம் உடையது. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன? வார்த்தை அங்கே இருக்கிறது. ஆனால் அதே பெட்டி 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனத்தை வாசிங்க. படுத்தினாங்க. இருந்தது. நல்லா கவனி. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டே இருந்தாங்க. இந்த கீரித் யாரியாம் அப்படிங்கிறதான அந்த பட்டணத்தில் அபினதாப் வீட்டில் இந்த பெட்டி இருக்குது. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. எவ்வளோ நாள் இருக்குது? 20 வருஷங்கள் இருக்குது. அங்கே அழுகையும் புலம்பலும் வேதனையும் கண்ணீருமா இருக்குது. ஆனால் ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் 3 மாதம்தான் இருக்குது. 3 மாதத்தில் கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். எப்படிங்க? தோத்திரம். இங்கே மட்டும் அழுகையும் புலம்பலும், அங்கே மட்டும் எப்படி அந்த ஆசீர்வாதம் நிறைவாக குடும்பத்துக்கு வந்தது? காரணம் என்ன? ஓபேத் ஏதோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். அந்த வார்த்தைக்கு முதலிடம், அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம். தோத்திரம். இவங்க வீட்லையும் பெட்டி இருக்கு, வார்த்தை இருக்கு. ஆனால் வார்த்தைக்கு என்ன செய்யறது கிடையாது, முக்கியத்துவம். நான் சொல்றேன், உங்களை நோக்கி தேவனுடைய வார்த்தை வருகிறது. கேட்டால் மட்டுமல்ல, அந்த வார்த்தைக்கு யார் முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு, அவருடைய குடும்பத்திற்கு கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. நான் சொல்றேங்க, அன்னைக்கு ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தது உண்மையானா இன்றைக்கு உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க என் தேவன் போதுமானவர். ஆமென். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நான் என்னுடைய வாழ்க்கையில் அதை நம்புறது உண்டு. தோத்திரம். என்னை ஆசீர்வதிப்பதில் என் ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியம் இருக்குது. அப்படின்னா உங்களை ஆசீர்வதிப்பதில் அவளுக்கு அவ்வளவு பிரியம். ஆனால் யாரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்? நீதிமானுடைய வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும், வீடு ஆசீர்வதிக்கப்படும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்னா உங்கள் வீடு என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் விரும்புகிறாரு. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க.
வார்த்தையை கேட்டு அப்படி போயிடாது. யாக்கோபு சொல்ல, திருவசனத்தை கேட்கிறவளாய் மட்டுமல்ல அதன்படி நடங்க. வார்த்தை உங்களை நோக்கி வருது. உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உபாகமம் 28:1 யாரோ வாசிக்கிட்டு நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. அதுவே வார்த்தைக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் என்னதுங்க? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கட்டளைகளின்படியெல்லாம் செய்வதற்கு நீ கவனமாயிருக்கும்படிக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், கையை உயர்த்தி உரலிலே சொல்லுங்க. நான் சொல்றேன், அந்த வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தா அந்த பட்டணத்தில் நீங்க தாங்க உயர்ந்தவங்களா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை மேன்மையா வைப்பாகாரு. இதில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் உன் தலையின் மேலே வந்து அப்படியே பழிக்கும் அப்படிங்கிறார். யாருக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. ஆனால் முக்கியத்துவம் கொடுக்குறோமா? பேதுரு சொல்லுகிறான், ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. அப்படி அந்த வாக்கியத்துக்கு, அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்த போது வேதம் சொல்லுது, படகு நிரம்பத்தக்கதாக மிகுதியாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோமாக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த வார்த்தை வந்துச்சுன்னா அது நல்லதோ கெட்டதோ, சில வேளை கடினமாக வரும், கடிந்து கொள்ளுதல் வரும். தோத்திராண்டவரை என்னை சரிப்படுத்தி கொள்ளுகிறேன், ஆமென், என்னை திருத்தி கொள்ளுகிறேன், தோத்துரு. சில வேளையில் கண்டித்து வரும், சில வேளையில் ஆசீர்வாதமாக வரும், சில வேளை ஆறுதலாக வரும். எது வந்தாலும் சரி, நம்மை நோக்கி ஒரு வார்த்தை வந்தால் அதை அப்படியே என்ன செய்யணும்? அங்கீகரித்து கொள்ளணும். அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எனக்கு தான் பேசினார், எனக்கு தான் பேசினார். ஆசீர்வாதம் வந்தால் கர்த்தர் இன்னைக்கு பேசினார், தோத்துரும். கண்டித்து பேசினா பாஸ் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாருன்னா நல்லா இருக்காது. என்ன செஞ்சிருவீங்க? முந்தி போனால் சில கூட்டம் போனது மாதிரியே சபையை விட்டு நீங்கள் போகலாம். ஆனால் கர்த்தர் பார்த்து உங்களை ஆமாம் துக்கப்படும். நான் சொல்ல, வெளியில் போனால் ஆமாம் பார்க்க நல்லா கூட இருக்கலாம், வீடு இருக்குன்னு சொன்ன மாதிரி துன்மார்க்க வீடு இருந்த மாதிரியா இருக்கலாம். ஆனால் பிரிந்து போகிறதை கர்த்தர் ஒரு நாள் விரும்புகிறதே. வேதம் சொல்லி, பிரிந்து போகிறவன் தன் சுய இச்சையின்படி வாழவே பிரிந்து போகிற. சபைன்னு இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குங்க. குடும்பம்னு இருந்தால் ஒத்த சொல்ல, தலைன்னு இருந்தால் வலி இருக்கத்தான் செய்யும், தலைவலி வரத்தான். வயிறு இருக்கிற வரைக்கும் வயிற்று வலி இருக்கத்தான் வரும், தலைவலி இதெல்லாம் இருக்கும். எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். சபைக்குள்ள குறைகள் இருக்கும். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, நிறைவுகளெல்லாம் சொல்லிட்டு, ஆகிலும் உன் பேரில் எனக்கு என்ன இருக்குது? குறை இருக்குதுங்கிறாரு. குறை இருக்கிறதுனால கர்த்தர் வெளியே போலையே. 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் ஒரு சபையை விட்டு வெளியவே அனுப்பிட்டாங்க. சபையை விட்டு வெளியே போனாலும் கூட வெளியிலிருந்து கதவை தட்டிட்டு, இதோ வாசப்படில் என்று கதவை உள்ள வரத்தான் பிரயாசப்படுறாரு, ஓடி போக நினைக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மகிட்ட குறை இருக்கலாம், குறை இருந்த போதிலும் கூட கர்த்தர் நம்ம கூட இடைபட விரும்புகிறார், நம்ம கூட வந்து வாசம் பண்ண விரும்புகிறார், நம்ம கூட தங்கி இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சீசரில் பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட? சீசர்கள் சொன்னாங்க, யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. ஆண்டவரே வாலின்றா கேட்குறாரு, நீங்களும் போக மனசாக இருக்கிறீங்களா? போகண்ணா போங்க, எனக்கு என்ன, போகண்ணா போங்க, தோத்துரு. ஆனால் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லை இல்லை இல்லை, நாங்கள் சோத்துக்கு வர்ற கூட்டம் கிடையாது. இந்த போன கூட்டம்லாம் அவர் சொல்றாரு, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால அல்ல, அப்பம் சாப்பிட்டு திருப்தியானதினாலே நீங்கள் என்னை தேடுகிறீங்க அப்படின்னு. அதனால நாங்கள் சோத்துக்கு வர்ற கூட்டம் இல்லை, வெறும் அற்புதத்துக்காக மட்டுமல்ல, நித்திய ஜீவ வசனம் இடத்துல இருக்கிறது. ஆமாம், என்ன வந்தாலும் சரி, யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? எங்களுக்கு கொடுத்த சபை, எங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரே. ஆமாம், குறைகளை மட்டும் பார்க்காதீங்க, அதைத்தான் கண்ணை ஏறிட்டு பாருங்க, நிறைவானவைகளை பாருங்க. ஒரு மனுஷனை பார்க்கும்போது எத்தனையோ நிறைவு இருக்கிற சேவிரியாவாக இருக்கட்டும், தோத்துறோம். சேவிரியா என்ன பார்க்கும்போது என்கிட்ட உள்ள நிறைவை பார்த்தாங்கன்னா குறைவு தெரியாது. அப்படி ஒருவேளை குறைவு தெரிஞ்சாலும், பாச இப்படிப்பட்ட காரியம் ஆமாம் ஒரு மாதிரியா கேட்கப்படுது, கொஞ்சம் இதை சரிபடுத்திக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாம் தோத்துறோம். நானும் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்னத்தை சொல்ல அந்த மனுஷனை அப்படின்னு போயிட்டா ஒத்து ஊதுறோம். ஊமை குழல் ஒன்று ஊதும் பார்த்தீங்களா? மற்ற குழலுக்கெல்லாம் ஒரு சவுண்டு, என்ன பாட்டு படிக்கான்னு தெரியணும், ஒரு குழலுக்கு மட்டும் தெரியவே. ஆமாம், ஒருத்தங்க குறை சொல்லும் போது நம்ம அப்படின்னோம்னா ஊதுறோம், அந்த குழல் வாய் கிழிஞ்சு போகும். ஹலோ, குறையில்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே. ஆமாம், ஒருவேளை நம்ம பூரணப்பட்டு இருந்தால் இந்த உலகத்தில் நம்ம இருக்க மாட்டோம், கர்த்தர் எடுத்துருவார்.
நம்ம பூரணத்தை நோக்கி பயணித்து கொடுக்க. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும், எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்குது? குறைகள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் மன்னித்து, அதுதான் சபை. ஆமென் சொல்லுங்க. அதுதான் சபை. அப்படிப்பட்டதான கண்ணோட்டத்தோடு கூட நம்ம பார்க்க நாம் பழகிக்கொள்ளும். தேவனுடைய வார்த்தைக்கு எந்த ஒரு மனுஷி முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவருடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மூணாவது காரியம், தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 29வது வசனம். 2 சாமுவேல் 7:29. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். என்ன ஜெபம்? என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவனுடைய ஜெபத்தை பாருங்க. இப்போதும் அது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பதாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தலும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்னாக திரிந்தவங்க, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன். ஆனால் அவனுடைய மரணத்தை குறித்து நீங்கள் கடைசி பகுதியை வாசித்து பாருங்க. அவன் ஐஸ்வர்யவானாய் மரித்தானா. ஆமென் சொல்லுங்க. ஆடுகளுக்கு பின்னாக திரிந்தவன், ஆடு மேய்க்கிற ஒரு தாவீது, ஆனால் ஐஸ்வர்யவானாய் கர்த்தர் மாற்றினான். காரணம் என்ன? அவனுடைய எதிர்பார்ப்பு, விருப்பம், என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும். அதற்காக வேண்டிக் கொண்டான், ஜெபம் பண்ணான். தோத்திரம். யாபேசின் புஸ்தகம், யாபேசை குறித்து கூட 1 நாளாகமோ அதில் அந்த 4வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுது, யாபேசு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு. அல்லேலூயா. அப்போ வேண்டாத வரைக்கும், ஜெபிக்காத வரைக்கும் தோத்திரம் அவனுடைய வீடு என்ன செய்யப்படலை? ஆசீர்வதிக்கப்படலை. அப்போ நமக்குள்ள கேள்வி, நாங்கள் என்ன ஜெபம் பண்ணாமல் இருக்கிறோம்? நாங்கள் என்ன வேண்டிக் கொள்ளாமலா இருக்கிறோம்? அப்படி நமக்கு ஒரு கேள்வி. நீங்கள் ஆதியாகமத்தில் 32வது அதிகாரத்தில் நீங்கள் ஸ்தோத்திரம் யாக்கோபை எடுத்து பார்ப்பீங்கன்னா 22 முதல் 28 சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். யாப்போக்கு அப்படிங்கிற இடத்துல எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு தனித்து போகிறான். கர்த்தர்ட்ட போய் ஜெபம் பண்ணுறான். அவனுடைய ஜெபத்தினுடைய மைய காரியம் என்ன அப்படின்னா, தேவரீர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அவனுடைய ஜெபத்தினுடைய அந்த எழுத்தின்படி, ஆமாம், மையப்பகுதி என்னென்னா, தேவன் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க. அவர் சொல்ல, பொழுது விடுகிறது என்னை போக விடுது. அவன் சொல்ல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானுமை போக விடன். தோத்திரம். போகும்போது யாக்கோவா போகிறான். உன் பேர் என்ன? யாக்கோபு. இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படுவாய். ஆமாம், யாக்கோவாய் போனான், இஸ்ரவேலாய் திரும்பினான். அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக ஜெபிக்க போனானோ அந்த ஜெபத்திலே பதிலை பெற்றவனாய் கடந்து வருகிறான். அப்போ உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், ஜெபத்தில் வைங்க. தோத்திரம். அப்படின்னா அது கிடைக்கும் வரை, பெற்றுக்கொள்ளும் வரை. நிறைய பேர் அப்படி ஜெபத்தில் தரித்திருக்குது கிடையாது. நிறைய பேருக்கு ஜெபமே கிடையாது. தோத்திரம். ஜெபங்கிறது ஆமாம் சாதாரணமானது அல்லவே அல்ல. அதுக்கு பின்னாடி எவ்வளவு பிரச்சனை இருக்குது தெரியுமா? தோத்திரம். பின்னாடி எவ்வளவு. பவுல்கிட்ட கேட்டால் சொல்லுவார், இந்த பவுல் இல்லை, ஆமாம், நிருபத்தை எழுதின பவுல்கிட்ட கேட்டால் சொல்லுவார், என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, ஆவியோடு துரைத்தனங்களும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு ஒரு போராட்டம், ஒரு தடை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. தானியேல்கிட்ட கேட்டால் சொல்லுவார், அங்கே சொல்கிறாரு, தோத்திரம், காபிரியேல் சொல்கிறாரு, தானியேலே பிரியமான தாசனே, நீ ஜெபிக்க தொடங்கின போது உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆனாலும் பெர்சியா தேசத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என் கூட போராடினான். மிகாவேல் எனக்கு என்ன செஞ்சான்? உதவி செய்தான். ஜெபிக்க போதே ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு. ஏன்னா பதில் வர மாட்டேங்குது. ஆனால் பதில் கிடைக்கிற வரைக்கும் தானியேல் ஜெபத்தை விடலை. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, இவ்வளோ நாள் ஜெபம் எனக்கு கிடைக்கல. நான் சொல்ல, எதாக இருக்கட்டுங்க, இடமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், நான் சொல்கிறேன், அது கிடைக்கும் வரை அந்த ஜெபத்தை விட்டுறாதீங்க. அந்த ஜெபத்தை என்ன செய்யாதீங்க. யாக்கோபு அப்படித்தான். எதுக்காக போனான்? அதை பெற்று அவன் திரும்பினான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஆமாம் அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொண்டு வரும். தாவீது ஜெபம் பண்ணுறான். என்னன்னா, தேவரீர் அடியானுடைய வீட்டை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிக்க வேண்டிக் கொண்டான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் தங்கண்டா. மூணாவது காரியம், நீங்கள் தேவனை நோக்கி என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்க.
வேண்டிக் கொண்டதை கர்த்தர் நிச்சயமாய் அருளுவார். இந்த 3 அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானா நீதிமானுடைய உங்கள் வீட்டிலே வாசஸ்தலத்திலே கர்த்தரின் ஆசீர்வாதம் நிச்சயமாய் தங்கும்.